உனக்கு தான் நன்றி சொல்லியாகணும். நல்ல சமயத்துல வந்து என் கனவை கலைச்சிங்க. பாரு, இருங்கம்மா, இதோ வந்துட்டேன். கொஞ்சம் டீ போட்டு குடுக்கறியாமா? சரி. இது அந்த பிஎஸ்டி காரங்களுடைய வேலை தான். அவனுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எவ்வளோ பெரிய கொலைகாரனுங்க தெரியுமா? திரும்பவும் கனவு வந்துருச்சா? மறுபடியும் அந்த பிஎஸ்டி காரன் வந்து என்ன சாகடிக்க நெருப்ப வச்சுட்டான். இந்த பயத்தை உன்னுடைய மனசுல இருந்து நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற? உனக்கே நல்லா தெரியும்ல பாரு, இங்க நம்ம ஜமீன்தார் ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த பிஎஸ்டி காரங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணை திறந்த உடனே என் கனவு கலைஞ்சு போச்சு. இருந்தாலும் பயம் என் மனசு விட்டு போகவே இல்லை. சின்ன வயசுல என் கண் எதிர்க்க அந்த சம்பவம் நடந்தது. அதை என்னால மறக்க முடியல. மறக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்றேன். என்னோட அப்பாவையும் அம்மாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சது அந்த பிஎஸ்டியை சேர்ந்தவங்க தானே. நீ அந்த விஷயத்தை தான் உன் மனசுல இருந்து எடுக்கணும். இங்க பாரு பாரு, நெருப்போட வேலை அழிக்கிறது மட்டும்தான் நினைக்காத. தீபத்திலயும் நெருப்பு இருக்கு இல்லையா, கோமத்திலயும் நெருப்பு இருக்கதானே செய்யுது. கடவுளுக்கும் அந்த விளக்கை ஏத்தி வைக்கிறாங்க இல்லையா, நெருப்ப சாட்சியா வச்சு கல்யாணமும் பண்றாங்க, சரிதானே? கொஞ்சம் நெல்லு பாரு, கல்யாணம்னு சொன்னது உனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு என்ன நாளுன்னு சட்டுன்னு சொல்லு பாக்கலாம். நீ சீக்கிரமா கோவிலுக்கு போக தயாராயிடு, முத்தழகி வந்துகிட்டே இருப்பா. சரி. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு? மறுபடியும் உன்னோட முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. பண்டிதர் உன்கிட்ட என்ன சொல்லிருக்காரு? உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இந்த ருத்ராட்சத்தை கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொன்னாருல்ல? என் ஞாபகத்துல இருந்து அவனை மறக்க முடியல. என் பக்கத்திலே தானே இருந்தான். அப்போ நான் அவனோட கண்ணை பார்த்தேன். சிகப்பா இருந்துச்சு. அவன் எனக்கு வச்ச நெருப்பு மாதிரி சிவப்பா இருந்துச்சு. அந்த 5 தீவிரவாதிகளும் துணிச்சலோட நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் சார், விஷயத்தை சொல்லு. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் 5 பேரை இறக்கமே இல்லாம சுட்டு கொன்னுட்டாங்க. ருத்ரா எங்க? சார்,
ருத்ர பிரதாப் எங்க போனான்னு கேட்டேன். பார்வதிக்கா நில்லுங்க. முத்தழகி, என்ன விட்டுட்டு போறீங்க? எனக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். வணக்கம் அத்தை. வணக்கம்மா. நான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தேன். நீங்க போனா? அங்கதான் இருந்தேன். பார்வதி அக்கா, அந்த கமலாவை பாரு, கால்ல எவ்வளவு பெரிய கோல்ஸ் போட்டுட்டு இருக்கா. என்னமோ இந்த தடவை இவ பேர் வரப்போற மாதிரி கல்யாணத்துக்கு தயாரா நிக்கிறா. இவளை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா அந்த அம்மன் கிட்ட சொல்லி எலியை விட்டு கடிக்க வச்சிருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத முத்தழகி. அந்த கடவுள் இந்த முறை கண்டிப்பா உன்னதான் அப்படி தேர்ந்தெடுப்பாரு. நடந்தா ஒரு வாரம் பூரா என்னோட கல்யாண சடங்கு தான் நடந்துட்டு இருக்கோம். ஜமீன்தார் ஐயா இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி என்னோட கல்யாணத்தை 6 வாரமா நடத்துவாரு. இதையத்தான் போன வருஷமும் நீ என்கிட்ட சொன்ன. அப்புறம் என்னாச்சு? நந்தினியோட பேர் தானே வந்துச்சு. அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கடிதாசி கூட போடல. ஒரு நாள் எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கப்புறம் நானும் அவளுக்கு கடிதாசி எழுதி போட மாட்டேன். இப்பதான் புரியுது, உன்னோட மனசுக்குள்ளேயே கல்யாண ஆசை வந்துருச்சா? அப்படின்னா இந்த தடவை நிச்சயமா உன்னோட பேர் தான் வரப்போது, பாத்துக்கிட்டே இரு. இல்ல நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம்தான். வா போலாம். போலாம் வாங்க. பாத்தியா, ஜமீன்தார் ஐயா இன்னும் பூஜையை ஆரம்பிக்கல. கோவில் கதவு திறக்காம இருக்கு. நீங்க தான் காப்பாத்தணும். இந்த தடவை பாரு பேர் தான் வரணும். நான் மறுபடியும் பேரை சொல்றேன். பாரு பாரு, மறந்துடாதீங்க. அப்படியெல்லாம் நடக்க கூடாது. இந்த தடவை என்னோட பேர் தான் வரணும். கனிகா, அந்த பேர் தான் நீ கொடுக்கணும். பாரு 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 பாரு. வணக்கம் ஜமீன்தார் ஐயா. நல்லா இருக்கு. வாக்கா, கைய கூப்பி அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க. நீ என்ன வேண்டிக்கிறியோ அது நிச்சயம் நடக்கும். உண்மைதான், அந்த கடவுள் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவாரு. இந்தாங்க. பார்வோட பேர் தான் வரணும். சடங்கெல்லாம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் பண்டிதரே. வா வா, சீக்கிரமா வா. Tadim